ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமுதா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு புளியோதரை ரெசிபி. இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அதுக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன், தனியா எடுத்து வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் தாளிக்க தேவையான கடுகு, மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம புளியோதரைக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். நல்லா ஊறணும். அப்போ தான் இந்த புளியிலேருந்து நல்லா அந்த ஜூஸ் நல்லா ரெடி ஆகும். அதுக்காக தான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது புளியோதரை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சமாக மஞ்சள் சேருங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கறி லீவ்ஸ் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெடி ஆகட்டும். நல்லா கொதித்து ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, தனியா அதெல்லாம் வச்சு ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதுக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சுட்டு நம்ம 2 டேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த நம்ம அரைக்கிற அந்த பொடியும் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ட்ரை பவுடர் தானே, அதனால் ஒன்றும் ஆகாது. இப்போது கடாயில் எதுவுமே இல்லாமல் வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுற காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, தனியாக சேர்க்குறேன், சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா அதோட கலர் மாறுற வரைக்கும் வறுத்தெடுங்க. இப்போது நல்லா வதக்கியாச்சு. இப்போது அதை அப்படி ரொம்ப அரைக்கக்கூடாது. ஒரு செமியாக நான் அம்மியில் தான் அரைச்சிருக்கிறேன் இன்றைக்கி. நீங்கள் மிக்சியில் ஜஸ்ட் ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்தால் கூட போதும். இந்த மாதிரி செமி கிரைண்டடாக பவுடராக இருந்தால் கிடச்சா போதும். ரொம்ப அரைக்கணும் இல்லை, குறைன்னு அரைச்சாலே போதும். ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா அதோடைய ரொம்ப காரம் அதிகமாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே புளி தண்ணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி திக்கான ஒரு சிரப்பாக இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கணும். திக் சிரப்பாக கிடைக்கணும், நல்லா கெட்டியாகணும். அது வரைக்கும் குக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் ஒயிட் ரைஸை நல்லா ஆற வச்சுருக்கிறேன். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேருங்க. சுட சுட சாதத்தில் சேர்த்துறாதீங்க. இப்போது இதை சாதத்தோடு சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள், பிசைஞ்சு விட்டுட்டு. அப்படி இல்லைன்னா சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் தாளித்து இதில் கொட்ட போகிறோம். ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் அந்த பவுடரில் சேர்த்துருக்குறோம். ஸோ அதனால் காரம் கம்மியாக சேர்த்தாலே போதும். கடலைப்பருப்பு ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க. ஜஸ்ட் கோல்டன் ப்ரௌன் வரும்போதே எடுத்துடலாம். ஏன்னா இந்த கடலைப்பருப்போட கிறிஸ்பினஸ் தான் புளியோதரைக்கு ஒரு தனி டேஸ்ட்டே தரும். அதுக்காக தான். இப்போது இதை சாதத்தோடு சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர் அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. கலந்து விட்டுட்டு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேருங்க. ஏன்னா இதில் ட்ரையாக நம்ம காஞ்ச மிளகாவை அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ ரொம்ப காரமாக இருக்கும். அதனால்
கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இது சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.